ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஸ்ரீ சுராஜன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோவில் பார்த்து. ஓகே, இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குக்கிங் வீடியோ தான். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசியில் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் வந்து நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த நான்வெஜ் டேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம பன்னீரை வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னீரும் உருளைக்கிழங்கும் வச்சு ஒரு கிரேவி தான் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுவும் சின்ன குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டேஸ்டியான கிரேவி எப்படி பண்ணணும்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். உருளைக்கிழங்கு பன்னீர் கிரேவி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுருங்க. கடாய் காஞ்சோடனே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் பட்டை, சோம்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 கிராம்பு, 2 ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 2 வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கல்லுப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்குங்க. சால்ட் வேண்டாம். மோஸ்ட்லி வந்து கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா கல்லுப்பு போட்டதுக்கப்புறம் நமக்கு நல்லா வெங்காயம் வெந்து வந்துடும். இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே அரைக்க தான் போகிறோம். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 4 தக்காளி போட்டுக்குங்க. தக்காளியும் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் வந்து பொடி முந்திரி போட்டுக்கங்க. இந்த முந்திரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கேட்டிங்கனாலே கிடைக்கும். இந்த முந்திரி நம்ம ஏன் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிச் டேஸ்ட்னஸ்க்கும் குழம்பு வந்து அதாவது கிரேவி வந்து திக்னஸ் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குங்க. ஸோ டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. இதிலே வந்து நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்குங்க. மிளகாத்தூள் வந்து நம்ம காரம் பார்த்து போட்டுக்குங்க. அதாவது குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. ஸோ இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த இலை இருக்கு பார்த்தீங்களா, பிரிஞ்சி இலை, இதை எடுத்துருங்க. ஏன் அப்படின்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறப்போ அது வந்து தொண்டையிலலாம் மாட்டும். ஸோ அந்த மாதிரி வந்து சும்மா ஒரு ஸ்மெல்லு டேஸ்ட்டுக்காக போட்டுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கொத்தமல்லி, கறிவேப்பிலை, புதினா இதெல்லாம் வந்து ஒரு 1/4 கப் எடுத்து வச்சிருக்கோம். இத அப்படியே போட்டு நல்லா வதக்கி ஆற வச்சு நம்ம மிக்ஸியில அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இப்ப நல்லா ஆற வச்சுட்டு, இப்ப பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பொட்டுக்கடலை, அதாவது உடைச்ச கடலை சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது ஒரு 1/4 கப் நம்ம முந்திரி எடுத்தோம்னா, அதே மாரி போட்டுக்கங்க. போட்டுட்டு நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு, ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த மசாலா ஆறட்டும். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நம்ம உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வேக வச்சிருக்கோம் பொடியா. அது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, நல்லா வெந்துருச்சு. அது பாருங்க, நம்ம தொட்டு பார்த்தாலே தெரிஞ்சிரும். ஒரு ஃபோர்க் வச்சு பார்க்குறோம். ஸோ நல்லா வந்துருச்சு. இப்ப இதையும் எடுத்து நம்ம ஆற வச்சு, அந்த தோலெல்லாம் உரிச்சு எடுத்துடலாம். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுருங்க. இதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கங்க. இதுல எண்ணெய் அதே மாரி நீங்க ஒரு பட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கங்க. டேஸ்ட் நல்லா ரிச்சா குடுக்கும் உங்களுக்கு. பட்டர் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம், இதுல தேவையான பொருட்கள்லாம் போட்டுடலாம். 2 பட்டை, கிராம்பு 4, ஏலக்காய் 2 இதெல்லாம் போட்டுடலாம். கொஞ்சம் சோம்பு லைட்டா போடுங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி மசாலால போட்டுட்டோம். ஸோ லைட்டா போடுங்க போதும். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கறிவேப்பிலை போட்டுருங்க. கறிவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம், நம்ம எடுத்து அரைச்சு வச்சிருக்க மசாலா வந்து இதில போட்டுடலாம். பாருங்க கலர் எப்படி இருக்கு பாருங்க, பார்க்கறதுக்கே சூப்பரா. இப்ப இந்த மசாலா வந்து நல்லா உங்களுக்கு வந்து அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகி, நல்லா அந்த ஸ்மெல் ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா ஸ்மெல் வரும். ஸோ அந்த டைம்ல நம்ம பார்த்துக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காஷ்மீர் சில்லி போடுறேன். அதாவது வீட்ல ரெடி பண்ண காஷ்மீர் சில்லி. ஸோ ரொம்ப சுத்தமானது, நம்ம வீட்ல ரெடி பண்ணோம்னா, எல்லா இதுக்குமே இன்கிரீடியன்ட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து நல்லா அந்த ஸ்மெல் எல்லாமே நல்லா போகணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் நமக்கு. இப்ப பாருங்க நல்லா கிரேவி வந்து திக் ஆயிடுச்சு. அதாவது அந்த மசாலா போட்டோம் பார்த்தீங்களா? இப்ப நீங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கங்க. இது பார்த்தீங்கன்னா, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ரைஸுக்கும் சூப்பரா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நம்ம கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த டைம்ல வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பன்னீர வந்து போட்டுடலாம். பன்னீர் போட்டுட்டு நல்லா ஒரு 2 கலரிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம உருளைக்கிழங்கும் போட்டுக்கலாம். ஸோ ரொம்பலாம் இது உங்களுக்கு வந்து கொதிக்கணும்னு இல்ல. நீங்க ஃபர்ஸ்ட் அந்த அரைச்சு வச்ச மசாலா ஸ்மெல் போயிட்டாலே போதும். அதுக்கப்புறமா கிரேவி வந்து உங்களுக்கு டேஸ்ட்டா வந்துரும். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த உருளைக்கிழங்கும் போட்டுடலாம். போட்டுட்டோம்னா, இது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்லா நான்வெஜ் டேஸ்ட்ல கிடைக்கும். ஸோ ரொம்ப அதாவது இந்த புரட்டாசி மாசத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கிரேவி சாப்பிட்டா அவ்ளோ சூப்பரா இருக்கும். ஸோ இப்ப இது பார்த்தீங்கன்னா, நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் ஒரு 2 கொதி வரட்டும் போதும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்ப பாருங்க பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லா எவ்ளோ சூப்பரா இருக்கு. இப்ப இதுல வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, கொத்தமல்லி போட்டு நல்லா கிளறி இறக்கிடுங்க. எடுத்துட்டு நீங்க டிஃபனுக்கு இல்ல ரைஸுக்கு சர்வ் பண்ணுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க டே டைம்லயும் செஞ்சு தரலாம். இல்ல நைட்ல டின்னருக்கும் நீங்க இத வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அல்டிமேட்டா இருக்கும்.
சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பன்னீர் வந்து இந்த மாரிலாம் செஞ்சு குடுத்தோம்னா. ஸோ நம்ம ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வெரைட்டியா செஞ்சோம்னா, குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியான உருளைக்கிழங்கு பன்னீர் கிரேவி ரெடி. பாருங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பரா கலர்ஃபுல்லா இருக்கு. அதுவும் அந்த பட்டர், முந்திரிலாம் நம்ம போட்டிருக்கனால ரொம்ப ரிச்னஸ் டேஸ்ட் குடுக்கும். நீங்க வெளியில வாங்குறதுக்கு பதில் இந்த மாரி கொஞ்சம் அதாவது ரொம்ப சீக்கிரமான டைம்ல வீட்ல நம்ம ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு குடுத்துடலாம். ஒரு டிஃபன் செஞ்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துல இதெல்லாம் நீங்க ரெடி பண்ணிட்டீங்கனாலே, குயிக்கா செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ ரொம்ப ஈஸியான உருளைக்கிழங்கு பன்னீர் கிரேவி ரெடி. பாருங்க செம்ம கலர்ஃபுல்லா டேஸ்ட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே மாரி உங்க ஊர்ல நடக்கிற ஏதாச்சும் திருவிழாக்கள் இல்ல ஃபெஸ்டிவல்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நம்ம வீடியோ எடுத்து நம்ம சேனல்ல போடலாம். அதே மாரி உங்களுக்கு உங்க ஏரியால இருக்கிற ஹோட்டல்ஸ் இல்ல ஷாப்ஸ் இந்த மாரி ரிவ்யூ பண்ணணும்னா சொல்லுங்க. நம்ம ரிவ்யூ பண்ணி நம்ம சேனல்ல போடலாம். அதே மாரி உங்களுக்கு குக்கிங்ல வந்து ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க. இல்ல குக்கிங்ல வந்து ஏதாச்சும் ஸ்பெஷலா வீடியோ போடணும்னாலும் சொல்லுங்க. நம்ம குக்கிங் செஞ்சு நம்ம வீடியோ போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒரு ரெசிபில பார்க்கலாம். ஓகே பாய். ஓகே பாய்.